எவ்வளவு கொண்டு பாத்தீங்கன்னா 700 ரூபா. என்ன ஒரு லாபம் தெரியுமோ? உண்மைக்குமே இதெல்லாம் கடையில இப்ப எல்லாம் செய்யணும். அதுபடியா நாங்க நேற்று கோயிலுக்கு போகல. அதனால நாங்கள் இண்டைய போறோம். அது முண்டைக்கும் நல்லது. இண்டைக்கு தான் இல்லாம அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் போல் எங்களுடைய வீட்டில் முன்னுக்கு நிற்கிறோமே. அதாவது எங்களை குட்டி விட்ட நிற்கிறோம். குட்டி விட்ட வந்து நிற்கிறோம். அதாவது வந்து இன்றைக்கு வெளியில் போகிறோமே. நாங்கள் வெளியிலேருந்து நாங்கள் சொல்லியிருப்போம் கோயிலுக்கு போகிறோம்ட்டு. நேற்றைய தினம் அதோட எல்லாத்த வீடியோலையும் பார்த்துருப்போங்க கோயில் வீடியோ. ஆனால் நாங்கள் மட்டுமே நேற்று போகலைன்னா உண்மையான காரணம் என்னென்னா நேற்றைய தினம் மற்ற விட்ட மாதா வந்த தினம். அப்போ சரியில்லை தானே விட்டுட்டு போகிறது மாதாவை. அதான் எல்லாரும் கோயிலுக்கு போனால் அம்மா தனிச்சல்ல போயிடுவோம். மாதா வாராக்களை கவனிக்கணும், டீயல் அது இதெல்லாம் செய்யணும் இல்லோ. அதுபடியா நாங்கள் நேற்று கோயிலுக்கு போகல. அப்போ அதனால நாங்கள் இண்டைய போகிறோம். அது முண்டைக்கும் நல்லது. இண்டைக்கு தான் இல்லாமல் மலிவாகவும் இருக்குமா. இந்த இண்டை பட்டு தீர்த்தம் கடைசியா சாமான எல்லாம் கொண்டு போகிற வழியெல்லாம் மலிவா வார விலைக்கு வித்துட்டு போகணும். அப்படி கேட்குற எல்லாம் வித்துட்டு போயிடணும். அப்போ நாங்கள் இண்டை கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு வருவோம். இண்டைக்கு தான் நிறைய ஜோசியம் போகணும். அந்த அளவுக்கு நிறைய இண்டை வாங்கி கொண்டு தான் மாதிரி வந்திருந்தார். அப்படியே ஆனால் அவ்வளோத்துக்குன்னு குறைச்சி விற்க மாட்டாங்க. சும்மா நார்மலாக என்ன சொல்கிறது, இப்போ நேற்று போன விலையை விட சும்மா ஒரு நார்மலான விலையெல்லாம் குறைச்சி விற்பேன். அது குறைச்சி விற்பாங்க. 100 ரூபான்னு சொல்லலாம். சில 50 ரூபா 30 ரூபா 40 ரூபா அவ்வளோதான் குறையலாம். ஆனால் அதோட நேற்று என்ன எங்களோட அம்மாக்கள் அத்தியாக்கள் எல்லாம் போனவினா அவள் போயிட்டு வந்த அவையில் சொல்லிக்கணும் அப்படி ஒரு மலிவா மல்லிபுர கோயிலில் இந்த முறை அப்படி ஒரு மலிவா. அவள் நாங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு மலிவாண்டை போய் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரி மலிவாண்டு நாங்கள் பட்டி தீர்த்தம் வந்து போய் பார்க்க போகிறோம். கடைசி நாள் நான் இன்றைக்கு அவன்டைய கடைசி நாள் தானே. அப்போ நாங்கள் இன்றைக்கு எல்லாம் கோயிலுக்கு போய் என்னென்ன மாதிரி தான் என் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் பலிக்கு நிற்கிறோம். இன்னும் இருக்கோம் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக காட்டுங்கண்ணா. இங்கே வேறுங்கண்ணா ஃபுல்லாகவே சாரி தான் காட்டிங்கண்ணா. அதாவது வெள்ளை கலர் சாரி தான் காட்டினா. அதே மாதிரி செந்துறேன் வெள்ளை கலர் ஷர்ட்டு மாஸ்க் கலர் வட்டி என்ன காட்டில நான் பேட்டி மடிச்சு கட்டி உண்மைக்குமே. அப்போ நாங்கள் 2 பேரும் கோயிலுக்குள்ள போய் என்னென்ன மாதிரி இன்றைக்கு என்ன என்று பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாக்கள் எல்லாம் நிற்கிறோன்னா எல்லாரையும் நாங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு எங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. இங்க பாருங்க ஆக்களை என்ன குடிக்கணும் செந்திர என்ன செந்திர அதில் கொடுக்குறேன்னா மோர் கொடுக்குறேன் மறந்து போட்டேன் நான் அக்காட்ட. ஆனால் அண்டைக்கு கொடுக்குறேன் என்ன ஏறுங்க அவ்வளோ வாக்கலண்டு நானும் செந்திரனும் பைக்கெலாம் போகிறேன். கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நேற்று ஃபுல்லாக என்ன க்ரௌட் அந்த எல்லாம் போகவே இல்லாமல் அப்படியே கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். வரவே வாசலே ஊர் கடை அப்படி பார்க்க 100 ரூபா பார்க்கணும் பார்க்குறேன். அது இப்போ எல்லாமே அது உள்ள நிலை முடி கடை கூட மாங்காய் தேங்காய் கொக்கையால். ஆனால் எந்த கடையில் காணையில் பெருசான இல்லையோ முடியுதான் கோயிலாம். அதுதானே அப்படியே போவோம். இந்த கடையெல்லாம் பாருங்க. இது இனிப்பு கடை. எங்கே போகிறீங்க இதுக்குள்ளால பார்க்க போகிறீங்களா? ரைட். பேக்கிங் எல்லாம் பண்ண போகிறார் சந்திரன். விடட்டும் போய் விடுங்க. ஏன் ஆளை வட்டி எல்லாம் கட்டிக்கலாம். என்ன செய்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ண நிற்கிறீங்களா? அட எடுக்கிறேங்கம்மா. அப்படி இப்போ இவ்வளோ வாக்கள் உண்டு. நாங்கள் அங்கே பார்ப்போம். கொஞ்சம் சத்தமாக தான் கிடக்கு. அங்கால எல்லாம் மெக்கு
இந்த கடையில் எந்த பொருளும் 50 ரூபா வேண்டியது 50 ரூபா அழகு ஆக்கலாம் இல்லை கிடக்காங்க எந்த பொருளும் 50 ரூபா வேண்டியது 50 ரூபா கிட்ட வந்து பாருங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க அம்மா வாங்க கிட்ட வந்து பாருங்க இந்த கடையில் எந்த பொருளும் 50 ரூபா வேண்டியது பார்த்தீங்கன்னா நாங்கள் மணிக்கடைக்குள்ள எல்லாம் வந்துட்டோம் என்ன செஞ்சுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்ல வடிவா உடுப்பு எல்லாம் எடுத்துட்டேன் அக்கா எங்கே இருக்கு இங்கே அவையில் இருக்கா காட்டுங்க என்ன வச்சிருக்கீங்க ஏனத்தை இது அது 5 நேரம் உண்மைக்கு நேரத்தில் எதை எடுத்தாலும் 150 ரூபா 150 இது எது எடுத்தாலும் செட்டாக 150 ரூபா இல்லை 3 150 ரூபா அட 150 ரூபா அதுக்கு நான் 3 இது 80 ரூபாவா இது கொஞ்சம் நீள போத்தலாம் பரவாயில்ல இது 60 ரூபா அப்போ 20 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கு போல இருக்கு ஆ 20 ரூபா ரேஞ்ச் இருக்கு போல இருக்கு ஓ இங்கே இல்லை யாருக்கு வாங்க போறீங்க யாருக்கு ஐயா வாங்க போறீங்க தங்கச்சிக்கா இல்லை புது ஹெல்மெட்டில் அம்பாச்சிக்கான் ஒரே கோயில் போலான் இருக்கு ஒரே என்ன செய்யறது பெண்களோட தெரியுறீங்க கோயில்களுக்கு வந்தால் என்ன செய்யறது கூடையோ கூட உண்டு உண்டு தான் எடுக்கிறேன் எடுங்க சும்மா கேட்டு பார்த்துங்க எவ்வளவா 200 அதுதான் 200 அம்மா நண்டு ஜோக்கு தான் நம்ம அவங்க வளர கோயில் வந்து அத்தை நீங்கள் என்ன எடுத்து நான் நேற்றே எடுத்துட்டேன் வேணுபடி போய் சொல்லுங்க அம்மா எடுத்துட்டேன் வரே வேணாம் அப்படி வாங்குறேன் அந்த சொன்னீங்க 200 வாங்க ஒரு டிசைன் இல்லையோ இதே எனக்கு நேரம் தானே இருக்கு காணா ரெண்டு எடுக்கிறீங்களா எனக்கு வந்து எடுப்போம்ண்ணா நான் அவ்வளோ எடுப்போங்கண்ணா வழியாக இருக்க சொல்கிறேன் சொல்கிறேன் அளவுக்கு வந்து போகுது உங்களுக்கு எல்லாரும் ஒரு ஜோக்கு தான் அப்படி பார்த்தோம் ரொம்ப சாமான் கடை கூட என்ன வேணும் எவ்வளோ வாங்குது இந்த தங்கத்தில் 250 ரூபா 250 ரூபா இல்லை இது 250 ரூபா நான் சொல்கிறேன் இது இதான் போட்டு கிடக்கு மஞ்சள் ஆ பஸ்ஸா போடுவாங்க ஓ எடுக்க போறீங்களா கேக்கு போனது பெருசா ஆனால் இதோடக்குமே பெருசாக இல்லை இது எவ்வளோ அதில் எழுதி போட்டிருக்கும் பாருங்க மேலே சைட் வெள்ளைங்க நாளி இருக்கு ஆமாம் இந்த தண்ணி பத்தில் எடுக்க போறீங்களா எல்லாம் தண்ணி பத்தில் 1000 ரூபா ஆமாம் அம்மா இருக்கா காட்டுங்க அம்மா எடுக்கிறேன் அடுங்கும் எடுக்கலாம் அப்படி பெருசு எடுக்கணும் ஃபுல்லாக கிளாஸ் உள்ள நான் பாக்கி வடியாக கிடக்கு இங்கே இந்த கிளாஸ் இதெல்லாம் ஸ்பெஷல் இல்லை கிடையாது ஸ்பெஷல் தான் இருக்கும் ஓ உங்களுக்கு தெரியாது இங்கே சந்திரன் இங்கே எல்லாம் படியாக தான் கிடக்கு இங்கே இருக்காம இதில் வெளியே போட்டு கிடக்கு எவ்வளோ பாருங்க 750 ரூபா இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டு எழுதியிருக்காங்க தேவையில்லாடுங்க இல்லாடி விடுங்க அம்மா வேண்டாம் இல்லை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு எடுக்குமே உங்களுக்கு அடுத்து வச்சிருக்கோம் எனக்கு வேண்டாம் முடிஞ்சு மட்டும் சரி அப்புறம் பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் என்ன செஞ்சுறேன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து இப்போ வீட்டை வந்து நிற்கிறேன் மாதா வீட்டை அதுவும் பார்த்தா யோசிப்பீங்க என்ன அவள் நான் வெல்ற கோயிலுக்கு போறேன் இப்போ மாதா வீட்டை வந்து நிற்கிறேன்
நாங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுறோம். நாங்கள் என்ன 2 பேரும் அதோட சந்திரனுக்கு வேற கடவுள்னா இன்னும் விருப்பம். அதே போல எனக்கும் எல்லா கடவுளுமே ஒன்றுதான். அப்ப நாங்கள் இந்திய தினம் அத்தியாகனமா தான் போகுது. அதாவது இங்க இருந்து வேற வீட்டுக்கு போறோம். நம்ம இப்ப கொண்டு போறோம் மாதாவை. அப்ப அத்தை மெழுகுதிரி எல்லாம் ஏற்றிட்டு அத்தைய காணையில எங்கேயோ போயிட்டா ஆக்கள் எல்லாம் வந்து நீ இதெல்லாம் சொல்லி போட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற வீட்டான அங்க ஒண்ணு வைக்க போறோமே. உண்மையுமே பாத்தீங்கன்னா நிறைய இனம் சிலர் நான் வீடியோல பார்த்துருப்பீங்க. இப்ப வந்து என்ன இருக்கா பாருங்க, நீங்க பார்க்காத ஆக்கள் எல்லாருமே என்ன வடிவா இருக்குண்டு எல்லாமே சோடிச்சது. நீங்க இல்ல, அதாவது சந்திரன் அத்தான் தான் சோடிச்சவர். அப்ப இதுக்குள்ள உண்மைக்குமே பாத்தீங்கன்னா மாதா என்னண்டா இங்க வந்துட்டு கேட்க என்னண்டா நேர்ந்துட்டு நாங்கள் இதுக்கு நேர்ந்தாவாம் அடுத்த வருஷம் மாதா வர்றதுக்கு இடையில இங்க நடந்தே ஆகுமா அப்படி என்னத்த சொல்றோம். அதே போல நடந்திருக்கேன்னு சொன்னேன் நம்ம. அப்ப அதே போல நாங்கள் நேர்ந்து இதுக்குள்ள காசை போடுவோம். என்ன நீங்கள் நேர்ந்துட்டு போடுங்க. உங்களுக்கு கரவாசி எனக்கு கரவாசி. இன்னைக்குமே அவசர அவசரமா வந்து நாங்கள் போயிட்டே இருந்தேன். 5 மணிக்கு மாதாவை கொண்டு போயிடுவோம். என்ன அப்போ நாங்கள் இன்னும் காலையில் கும்பிட்ற நாங்கள்லாம் அப்போ இன்னும் காசு ஒன்றியல் போடையில அப்போ போடுறது நல்லா இருந்துச்சுன்னா அப்போ அதனால நான் அவசர அவசரமாக வந்த நாங்கள். அப்போ நாங்கள் இனி போய் என்னென்ன திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்ப்போம். என்ன ஓகே, நாங்கள் இப்போ எல்லாம் திங்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த பொருட்களோடையா வந்துட்டீங்களோ? காட்டுங்க. நான் இப்போ பார்ப்போம். நாங்கள் சொன்னாங்களா நாங்கள் இதை பார்ப்போம். முன்னுக்கு இதை பார்ப்போம். என்ன உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய திங்ஸே வாங்கல. அந்த கடையை காட்டியிருப்பேன் 4 நிமிஷத்துக்கிட்ட அந்த கடைக்கிட்டே சுற்றி நாங்களே என்ன நான் கூட வேறுமே என்ன செஞ்சுறேன். ஆனால் வாங்கினது கொஞ்சம் பொருட்கள்லாம் ஏன்டா எடுக்கலாம் போயிட்டு எனக்கு எதெல்லாம் தேவலிக்கிட்டு உண்மைக்குமே எனக்கு கொஞ்சம் உடுப்பு எடுத்துக்கொண்டு வந்தவன். நாங்களே என்ன வேறுங்க சரியான மேலிவு. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மேலிவு. இங்கே வேறுங்க இது என்னது ஸ்கர்ட் பாவாடை. அதாவது இது எவ்வளோ கொண்டு பார்த்தீங்கன்னா 700 என்ன ஒரு லாபம் தெரியுமோ. உண்மைக்குமே இதெல்லாம் கடையில் எப்படிமோ லாபம் செஞ்சுறேன். 2000 வருமோ என்ன சரி அப்படிதான் பெருமை நினைக்கிறேன். என்னடா இது இந்த பாவாடை கொஞ்சம் மூடல் இங்கே வேறுங்க இது சொல்லுங்க. இது ஒரு மாடல் வந்து இல்லை, இது சுருக்குமா இல்லை, இது பிளேன் தான். ஆனால் இது 700 இல்லை லாபம் என்ன இந்தா கொஞ்சம் வச்சிருவோம். அதே மாதிரி 2 பிளவுஸ் எடுத்து நாங்களே என்ன இந்த பிளவுஸ் உண்மையிலேயே இல்லை தானே. என்னண்டா இந்த பிளவுஸு எனக்கு இப்படித்தான் செஞ்சிடணும். ஒன்று பிறந்த நாளுக்கு எடுத்து தந்தவர் எவ்வளோக்கு செஞ்சுறாங்க அந்த பிளவுஸ் எடுத்து நீங்க 3500. அது கொஞ்சம் வடி. அப்போ இது வடிவில்லையன்றீங்களா? ஓகே, ஆனால் அது 3500 தானே. இது வெறும் 500. அப்போ பாருங்க எவ்வளோ வித்தியாசம். 3000 கூட அதுக்கேற்ற மாதிரியே. ஆனால் இது இதே மாதிரி பிளவுஸு கடையில் 2500 2600 அப்படிதான் பாருங்க. கொஞ்சமுமே குறையாது. என்னடா நான் இப்படி ஒன்று எடுத்தேன் நான் இல்லை அதனால தெரியும். ஆனால் இது நல்ல கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் பாருங்க கட்டுறது இதெல்லாமே எடுத்தேன் நான் சொல்லுமா அவசரமா முக்கிய பயணம் இருக்கு. வெள்ளிக்கிழமை மறுபடியும் அதுதான் நீங்க வர இல்லையா? இன்றைக்கு சொல்றேன் உங்களோட மணிக்கடை நான் சுத்தி தெரிஞ்சு தாங்களாச்சு போட்டு. ரைட் இங்க இது அடுத்தது இதுவும் ஒரு பிளவுஸ். இதுவும் அப்படித்தான் வரும். இதுவும் 500 தானே. இன்னும் எடுத்திருக்கலாம் தான் நான் கொஞ்சம் பிரச்சனால எடுக்கல. நாங்க என்ன பிரச்சனை சும்மா அப்படித்தான். ஆனா நல்லா இருந்துச்சு. இல்ல இதை பார்த்தேன் நல்ல ஒரிஜினல் தான் உண்மை. ஆனா நல்ல துணி. இங்க இதெல்லாம் அந்த பாப்கார்ன் துணி. இதே மாதிரி இங்க இதே மாதிரி அந்த எப்படி பாப்கார்ன் அந்த வடிவா இருக்க நீங்கெல்லாம் நாங்க பார்த்தேன் உண்மையாவோ இன்னொரு பொய் இல்ல எனக்கு எது போட்டாலும் மடி வந்துட்டீங்களா நிறைய வாங்கல. இதுக்கு ஏன் கொஞ்சம் என்ன இது ஓகே உருக்கி கணக்கு இதுதான் 4 மணிக்கு தெரிஞ்சு வாங்கின பொருள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கரண்டி. இந்த கரண்டி ஒன்று 350 என்ன
150 ரூபாவோ 150 ரூபா இங்கே இறங்கும் இது 3 கணக்கு 150 ரூபா பார்த்தாலே தெரியும். நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஷ் ரொம்ப டிஷ் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு மற்ற டிஷ்ல விருப்பம் இல்லை. இது என்ன பெருசு எல்லாம் காணும் எனக்கு ஏன்னா தந்துடுறேன். காணையில் என்ன சாப்பாடோட ஒரு கொண்டு போட்டினா அதான் ஒரு பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது சாப்பாடு. என்ன சாப்பாடு? கரிஞ்சுண்டை. இது நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா கச்சான் வாங்கினாங்க எங்களுக்கும் அத்தையாக்களுக்கும். இந்த முறை என்னென்னா அம்மாக்கள் வந்தவினம். அப்போ அம்மாக்கள் வாங்கினோம் தான் அம்மாக்களுக்கு வாங்கினவினம். அப்போ அதனால நாங்கள் வாங்கல. இது எங்களுக்கும் அத்தையாக்களுக்கும் தான் நாங்கள் வாங்கினாங்களே. என்ன இது குறும்பா கரிஞ்சுண்டை 100 ரூபாய்க்கு வாங்கினவர் சும்மா சாம்பிள். அதே மாதிரி துவம் காரத்தில் பிடிக்கும். அதாவது தம்பிக்கு எங்களுடைய சந்தோஷ் அவரும் கோயிலுக்கு வந்தவர் தான். நான் செந்திரம் வாங்கினவர். என்ன அதோட எங்களுக்கு தெரியாது செந்திரம் வாங்கினேன். செந்திரம் சந்தோஷம் இந்த துவக்கம்னா ஒரு விருப்பம். போகிற இடமெல்லாம் இந்த துவக்கம் அனுப்பேன். இதாங்க சரி. இது அப்படியே 2 போத்தல் சாமான். நான் என்னன்னு சொல்றேன். இது ஒன்றும் அந்த பெருசு. ஆனா லாபம் 250 பழசோ இதை சொல்றீங்களோ அது எல்லாமே இருக்கிற டஸ்டா இருக்கு. மாதிரி கலக்கிட்டு தான் நாங்க பாவிப்போம். பழசதான் சரியான பெருசு பெருசு. இதுக்கு அப்படியே 3 லிட்டர் கிட்ட வரும் போல இருக்கு. நான் தூக்க மாட்டேன். நீங்க தூக்குவீங்க சந்திரன். எப்படி சொல்லுவேன் நல்லா அப்படியான்னு இல்லை. இப்போ என்ன கொண்டாட்டம் நிறைய விசேஷங்கள் வரைக்க தண்ணி எடுத்து வச்சு அடிக்கடி போய் பார்க்க தேவையில்லை. நிறைய பேர் இருந்தா தண்ணி காப்பினம் தானே நான் இதுக்கு பார்த்து வச்சா ஈஸியான வேற ஒன்றுமே இல்லை. உண்மைக்குமே போயிட்டு வந்த பயணம் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. நேற்றைய தினம் தான் நான் கோயிலேருந்து கொஞ்சம் கவலை. என்னென்னா நேற்றைய தினம் தீர்த்த கடற்கரையில எல்லாம் தீர்த்தம் எல்லாம் ஆடி போட்டில் எல்லாம் மாமாக்கள் போனவினோம். அந்த குடுப்பனவு எனக்கு வைக்க இளைஞர்களுக்கு என்ன அதனால இப்போ நாங்கள் போகையெல்லாம் நான் இன்றைக்கும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு அத்தையாக்கள் நாங்கள் அம்மாக்கள் எல்லாரும் அக்காக்கள் என்ன எல்லாருமா தான் நின்று நாங்கள் செந்திரன் வந்து கொஞ்சம் சொல்லி கொண்டுட்டா உங்களோட வந்த நேரம் நம்ம வீட்டை நின்றுக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு சும்மா நடந்து தெரிஞ்ச நாங்களா நடந்தது கோயிலுக்கு போய் தான் சும்மா கடை எல்லாம் தெரிஞ்சு எப்படி எவ்வளோ கடை. ஆனால் உண்மைக்குமே 100 கடை வந்து என் மேலே வெள்ளாமை அவ்வளோ எடுக்கலாம் என்ன செஞ்சுட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் சிக்கனம் தான். செந்திரன் நம்மள இல்லை. செந்திரன் கொஞ்சம் அடிப்பேன். நான் கொஞ்சம் சிக்கனம் தான். ஆனால் ஓகே எங்களுக்கு ஆனந்தான் நமக்கு எல்லாம் இருக்கு. அப்போ இல்லை ஆனால் ஒரு இட்டலி சட்டியோன்னா நடுக்க தோடினாங்க. அந்த விலையை பார்த்தீங்கன்னா மயங்கி அது எவ்வளோ 1,700 ரூபா சொல்றேன் நான். அது மற்றது நார்மல் எவ்வளோ ஒன்று தெரியல. இது அந்த சில்வர் வெள்ளிக்கா சில்வர் 7,750 ரூபா கிடக்குது. 6,350 ரூபா கிடக்கும். 3,500 ரூபா கிடக்கு. நாங்கள் சரியான விளையாட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். டவுனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால அப்போ செந்திரன் என்ன சாப்பிட போறீங்க? செந்திரனுக்கு மதியம் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. நான் தோசை சாப்பிட்டேன். நான் அப்படியே டேஸ்ட்டு கரிஞ்சல் சாப்பிடுவோம். நாங்கள் இந்த கரிஞ்சல் இருக்க பார்ப்போம் என்ன பற்றி இருக்கணும். இல்லை பட்டி சரியா இருக்கு. ரப்ப பேண்ட் எல்லாம் போட்டு நம்ம இங்கே வந்து பாருங்க கரிஞ்சல். என்ன கரிஞ்சல் நம்ம வெங்காயம் தான் கூட கிடக்கு. அது மேலால போட்டு விட்டு குறும்பா வச்சு விட்டு வெங்காயம் சாப்பிடுங்க. உண்மைக்குமே கரிஞ்சல் எப்படி கொச்சி வந்து அந்த இதை வச்சு பிளாஸ்டிக் நான் சாப்பிட மாட்டேன். அது வந்து கறியில் தன்மையான ஊறி ஊறி மட்டன்னா நல்லா அது நூடுல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். எனக்கு நூடுல்ஸ் கண்ணில் ஆடுவோம். கொஞ்சம் சாப்பிடாரு அப்போ நல்லா நல்லா இருக்கும். நான் பயந்து வந்து சோஸ் போட்டுருந்தீங்க தெரியாது ஒன்றுக்கா விட்டுருக்கியா நல்லா அண்ணாண்டபடியா தந்து சோஸ் விட்டு ஏன்னு நான் விட்டுட்டீங்க சோஸ் விட்டு வேணா ஒன்று நாங்கள் இல்லை மற்ற பிரச்சனை இல்லை போட்டு தெரியுங்க ஓமன்னு சொல்லி வேறு கொடுத்துருந்தோம்.
ஓகேங்களா நல்லா நான் சில பேர் ஏமாற்றி தரமா நம்ம நான் விட்டுட்டு சொல்லியிருப்பேன் அந்த நல்ல யார் மாட்டேன் இந்த எங்களுக்கு சோஸ் விருப்பம் இல்லை இருக்க விட்டு சாப்பிட என்ன எனக்கு ஃபுல்லாக விருப்பம் இல்லை வெறும் நான் ஒரு அளவு சாப்பிடுவேன் ஆனால் கரிஞ்சுண்டல் வேறு அளவு அது ரெண்டு அது தான் சாப்பிடுவேன் இல்லாடி வேறு ஆகலாம் வந்து கேட்டால் கொடுத்துருவேன் பெருசு ஆகுதா கரிஞ்சு ஆகும் கொஞ்சம் கிடக்கு தான் இங்கே குடும்பம் சும்மா உங்களுக்கு தான் தர கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை எனக்கு செஞ்சிடும் இல்லை வடையெல்லாம் வச்சுக்கணுமா வடை நல்லா இருக்கும் மேலே ம் வெள்ளை வெள்ளை இங்கே பச்சி வா வச்சு சாப்பிடுங்க நீங்கள் ஐயோ பச்சி சரியே வரா பாருங்க ஏன் ஃபுல்லாக விட்டு நான் குடிச்சிடும் அது சில பச்சி சில கடையில் நீங்கள் வாங்கின கடை நாங்கள் வாங்கின கடை உண்டோ இது ம் இந்த வச்சு நல்லா இருக்கு ஆ அங்கே வாங்க நல்லது ம் பச்சி தனி ஆமாம் அது என்ன டேஸ்ட் உண்மைக்குமே பச்சி கடையே வச்சுருந்தேன் அது போகிற லெவல் அது சொல்லி வேலை இல்லை பட்டை சம்பல் நான் ஊற்றி அது சும்மா வேண்டாம் ம் அது கிட்ட நெருங்கி அப்படி இதுக்கே கறி மட்டும்தான் கிடக்கு அதுவும் நல்லா இருக்கு பொட்டியினுடைய ஊறிட்டோம் போய் அப்பமா கலந்துட்டா சாப்பிடுங்க நான் தர மாட்டேன் சும்மா என்ன வச்சிருந்தா என்ன நாங்கள் இது வீடியோ முடிப்போமே கொஞ்சம் முடிப்போம் என்ன எப்படி சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டு மெரிப்பீங்க அது எனக்கு தெரியும் அதோட சாரியோட என்னால் இருக்கல அது முடிப்போம் உண்மைக்கும் செந்திரன் சாப்பிடல அதோட நான் செந்திரன் கோயிலில் சாப்பிடவே இல்லை அதனால நான் தோசை சாப்பிட்டேன் நான் கடையில் வாங்கி போய் தோசை எல்லாம் மித்தணும் அது ஒரு வருஷமே தேதி சமண்டால தோசை சுற்றி விற்கிறேன் சாம்பார் வடை நல்லா இருந்தது எல்லாமே நாங்களும் இதோட போய் வீடியோ முடிப்போம் இந்த கோயில் பயணம் இப்படியே போயிட்டு அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்